இறைவன் செய்கிற வேலையை இவர் செய்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் ஐந்தொழில் வெள்ளப்பம். அப்போ ஆன்மா என்பது இல்லை, வள்ளலார் என்பது இல்லை. அந்த உடல் முழுவதும் ஜோதிமயமாக மாறுகின்ற பொழுது, ஞான தீபமாக மாறுகின்ற பொழுது, அருள் ஒளியாக மாறுகின்ற பொழுது அங்கே குடியிருப்பவர் யார் என்றால் இறைவன் தான். அங்கே வள்ளலாரும் கிடையாது, ராமலிங்கமும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த நிலையில்தான் வள்ளல் பெருமான் இறுதியிலாக சொல்லுகிறார்கள். எப்போ? ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி விளாக திருமாளிகள் முதலில் கொடி கட்டியுடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்புன்னு போட்டார். சித்தி விளாக திருமாளிகளை கொடி கட்டார். கொடி கட்டன்னா என்ன? மரணத்தை வென்றுவிட்டேன்னு அர்த்தம். எனக்கு மரணம் கிடையாது. கொடின்னா என்ன? விந்து நாதம் எல்லாம் பஸ்பமாகி பரவிந்து பரநாதமாக மாறி அருள் ஒளியாக தன்னை மாற்றிக்கொள்வது. தொப்புள் கொடியிலிருந்து ஆன்மாவிலேயும் ஒரு கொடி ஏற இறங்கவும் இருக்கிறது. ஆனால் அது ஏற இறங்க இருக்கக்கூடிய அந்த உச்சியில் என்ன இருக்குது? மஞ்சள் வெள்ளை வர்ணமாக இருக்கிறது. இந்த வெள்ளையும் மஞ்சள் என்னாச்சு? ஏற இறங்கவும் இருந்ததை லெஃப்ட் அப் என்ற இயக்கத்தை நிறுத்திவிட்டார். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் அப் என்ற ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடி, கூத்தாடுகின்றோம் என்று சின்னம்பிடி, அருளாட்சி பெற்றோம் என்று சின்னம்பிடி, அவனே நான் என்று சின்னம்பிடி. புரியுதுங்களா? இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம தப்பு பண்ணுற எண்ணமே வராது. நம்ம இன்னொரு தெய்வத்தை நினைக்கின்ற எண்ணம் வராது. ஏன்னா நம்ம இந்த பழைய வாசனைன்னு ஒன்று இருக்குது. பெருங்காய டப்பாவில் பெருங்காய வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம போய் பழகிட்டதுனால இங்கேயும் விட முடியல, அங்கேயும் விட முடியல. ஏன்னா அதை விட்டால் நம்ம வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோ, சுற்றம் என்ன சொல்லுமோ, இப்படி இந்த சுற்றம் சூழ்ந்து வாழ்க்கை வாழுகின்ற பொழுது உங்களை நீங்கள் உண்மை தெரிந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழலிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ எங்களுக்கு அந்த சூழல் இருக்கிறதுனா அந்த சூழலில் நாங்களாம் வெளியே வந்துட்டோம். எங்களை யாரும் கேட்குறதும் கிடையாது, அடக்கிறதும் முடியாது, தடுக்கிறதுக்கும் முடியாது. எங்கள் வீட்டிலையோ இல்லை யாரோ பசங்களோ பிள்ளைங்களோ எங்களை அடக்குவதற்கு ஆள் இல்லை, தடுப்பதற்கு ஆள் இல்லை, ஒடுக்குவதற்கு ஆள் இல்லை. இதை செய்து தான் தீர வேண்டும் என்று கண்டிஷனுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நமக்கு ரூட்டு கிளியரன்ஸாக இருக்குது. இப்போ எனக்கு ரூட்டு கிளியராக கிடைக்கும்போது நான் போய் எப்படி சிக்குவேன்? எனக்கு ரூட்டு தடுமாற்றம் இருந்தால் தான் அடாடா திருவண்ணாமலை கோயிலில் நம்ம 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம், இன்றைக்கி அந்த கோயிலில் போய் அந்த ஜோதியை பார்க்கலான்ற